இந்த தீவிரத்தினுடைய உச்சம் என்னவாகும்னு நீங்க கணிக்கிறீங்க? இல்லை என்னன்னா இப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி சண்டை நடக்கும், அப்புறம் நின்று போயிடும். இவன் தாக்குதல் நடத்துவான், இவன் வீக் ஆகிறானா, ஒருத்தன் இப்போ இஸ்ரேல் நிறுத்திட்டான்னா, இப்போ இஸ்ரேல் நிறுத்திட்டான், ஏன்னா அவனால் அடி தாங்க முடியல, நிறுத்திட்டான். அப்போ ஈரான் என்ன நினைக்குதுன்னா, இதுதான் நல்ல தருணம், நம்மளும் நிறுத்தக்கூடாது, அவனை அடித்து காலி பண்ணிடுவோம், இதோட மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்திடலாம். ஏற்படுத்தினா 2-3 வருஷத்துக்கு அவன் துள்ள மாட்டான். திருப்பி அமெரிக்காவிலேருந்து காசு கொடுத்து திருப்பி எல்லாமே அவனுக்கு ரெடி பண்ணுவாங்க. அவன் கட்டடம் போனது வந்தது எல்லாத்துக்கும் காசு அமெரிக்கா கொடுத்துருவான். அப்போ 2-3 வருஷம் ஏதாவது அமைதியாக இருக்கும், திருப்பி சண்டை வரும். ஸோ இப்போ கோமனியை ஒழிச்சு கட்டணும் இல்லை கொல்லணும்னு முடிவு பண்ணால் அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தூக்கி போட்டுருவாங்க இஸ்ரேல் மேலே. போட்டு இதோட ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தீவிரமான போரில் நாங்கள் இறங்க போகிறோம், நீங்கள் ஒழுங்காக மக்களால் டெல்லியை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் அதுதான். அதே மாதிரி அமெரிக்காவும் சொல்லுது இல்லைங்களா, அதை டெஹ்ரான் விட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னதுனால இங்கே ரொம்ப கடுமையான சுச்சுவேஷன் இருக்கு. அது அமெரிக்கா தானே சொல்லுது, இஸ்ரேல் சொல்லலை. அமெரிக்காவும் இப்போ இஸ்ரேலுக்கு எவ்வளோ அடி வாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்கா உள்ளே இழுந்து வந்துடுவான். இவனை அடித்தா அவன் வருவான். அது என்ன நடக்க போகுதுன்றது இன்னைக்கு 24 ஹவர்ஸில் தெரியும். அடுத்து 24 ஹவர்ஸ் தெரியும்.